10 ஆண்டுகளா ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து நாட்டை படுகொலியில் தள்ளியுள்ள பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியோ பாஜக பற்றியோ கண்டிச்சு பேச பழனிசாமிக்கு தெம்பு இருக்கா? பழனிசாமி அவர்களே, உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்தில் கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லையா உங்களுக்கு? கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா? பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை எப்படியாவது பிரிக்கணும்னு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள். பழனிசாமி அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் மட்டுமல்ல, அதிமுக தொண்டர்களும் செல்வாக்கு இழந்து விட்டார். தேர்தல் போட்டியிடுவது முதல் முறை என்றாலும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நான் இந்த பகுதிக்கு எத்தனையோ முறை வந்திருக்கிறேன். என்னுடைய பிறந்த ஊருக்கு கூட நான் இதன் முறை வந்து போயிருக்க மாட்டேன். தர்மபுரியிலயும் பெண்ணாகரத்திலயும் நான் போகாத இடமே இல்லை. எல்லாரையும் எனக்கு தெரியும். எல்லா கிராமத்துக்கும் போயிருக்கிறேன். எல்லாரோடையும் இருந்து பழகி இருக்கிற அவர்களுக்கும் என்னை தெரியும். அதனால் எனக்கு தேர்தல் என்பது என்னை வந்து பல வருஷமா நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் பல வருஷமா என்னை வந்து நடிகைக்கு அப்பாற்பட்டு என்னை ஒரு 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 பெண்ணாக ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கான்ஃபிடென்ட் உமனாக என்னை பார்த்துருக்காங்க. ஸோ அது டெஃபினட்டாக மக்கள் மத்தியில் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.